பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். அடிக்கடி இந்த மாதிரியான சத்தியங்கள் நம்முடைய சபைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமானவைகள். ஆதலால் எல்லா வாரமும் இந்த செய்திகளை நீங்கள் கேட்க முயற்சி பண்ணுங்க. எத்தனை வாரம் இது போகும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வரைக்கும், ஆண்டவர் இத்தனை வாரம் பேசுன்னு அவர் சொல்லுவார், அத்தனை வாரம் நான் பேச போகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய போதனைகளை நாம் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன், திரியேக தேவன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். திரியேக தேவன். திரியேக தேவன் என்று சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதாவும் தேவன் தான், குமாரனும் தேவன் தான், பரிசுத்த ஆவியும் தேவன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், பிதாவும், அதாவது அவருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருக்கு எல்லா உரிமைகளும், எல்லா விதமான கடவுளுக்கு உண்டான எல்லா விதமான அந்த மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அந்த உரிமைகள், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் குமாரன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குமாரன் எல்லா அதிகாரம் பூமியின் மேலே, வானத்தின் மேலே எல்லா அதிகாரமும் குமாரன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் தெய்வம் தான், அவரும் தேவன் தான். அதே போல் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த திரியேக தேவன்ல ஒரு நபராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி நம்ம தெய்வம்னு சொல்கிறோம். ஏன் தெய்வம்னு சொல்கிறோன்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தான் செய்ய வேண்டிய நினைத்த காரியங்களை, தான் விரும்பின காரியங்களை எதெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமைகளும், எல்லா வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. பிதாவுக்கு கீழே தான் குமாரன், குமாரனுக்கு கீழே தான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேர் சேர்ந்து தான் செய்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தை எப்படி படைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? வார்த்தையினால் படைக்கிறார். வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ எப்படி படைக்கிறாரு? பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு தான் என்ன பண்ணுறாரு? படைக்கிறார். எப்படி ஆதாம மண்ணில் செய்யும்போது என்ன பண்ணுறாரு? மனுஷன் என்று பெயரிட்டு அதில் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். அந்த சுவாசத்தை ஊதும் போது தான் அந்த பொம்மை என்ன பண்ணுது? அது ஜீவனை பெறுகிறது, அது மனுஷனாய் மாறுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தான் ஒரு பொம்மைக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? உயிர் கொடுத்தார். இன்னும் திரியேக தேவனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம பரலோகத்துக்கு போனால் தான் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புரிந்து கொள்ளலாம். அதில் யாருமே யாருக்கு கீழே கிடையாது, யாருக்கும் மேலே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து தான் எந்த ஒரு காரியத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ திடீர்னு வந்தவர் கிடையாது. அவருக்கும் ஆரம்பம் இல்லை, அவருக்கும் முடிவில்லை. எப்படி தேவனாகிய கர்த்தருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவில்லையோ அதே போல வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கும் தொடக்கமும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்கு முடிவும் கிடையாது. ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். முதலாவது அப்போஸ்தல நடபடிகள், புதிய ஏற்பாட்டில் தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3, 4, 5 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, எல்லாரும் பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? என்ன சொல்றாரு? இருங்க, இங்கே இருப்போம். என்ன சொல்றாரு? ஆண்டவரிடத்தில் பொய் சொல்ல. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டை விற்கிறாங்க.
இப்போ அந்த லேண்டை விற்கும்போது விற்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஆண்டவருக்குரியது, இது ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒப்பு கொடுக்கும்போதே யோசனை பண்ணியிருக்கணும். அவர் வந்து என்ன பண்ணல, கேட்கல. ஆனால் இவன் தான் ஒப்பு கொடுக்குறாங்க, 2 பேர் ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுக்கும்போதே யோசனை பண்ணிக்கணும். என்ன யோசனை பண்ணியிருக்கணும், சரி நம்ம இந்த லேண்டை விற்கிறோமே, நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு ஏதாவது யோசனை பண்ணியிருக்கணும். இல்லையா என்ன பண்ணியிருக்கணும், இதில் நான் பாதி என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்கு தரேன், பாதி என்னுடைய தேவைகளுக்காக நான் வச்சுக்கிறேன், அப்படியாவது என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்ட்டு இவங்க வந்து அந்த ஒப்புதலை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, மனசு மாறிடுச்சு. ஐயோ இவ்வளோ காசை கொண்டு போய் கொடுக்கணுமா, சரி என்னவோ என்ன தேவையோ தெரியாது, அவனுக்கு வந்து உடனே என்ன பண்ணிட்டான், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பாதி என்னமோ எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறான், அப்போஸ்தலருடைய கையில் கொடுக்குறான். இப்போ அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க, இவ்வளோதானா நீ பண்ண அந்த பொறுத்தில், நீ பண்ண உடன்படிக்கை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் என்னன்ட்டான், ஆமாம் இவ்வளோதான்ட்டான். இப்போ இங்கே தான் பிரச்சனை. என்ன பண்ணிட்டான், அப்போஸ்தலரிடத்துல பொய் சொல்லிட்டான். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பொய் சொல்லிட்டான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டார், அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்திட்டார். அப்போ என்ன நடக்குது, 4ஆம் வசனம் வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இல்லை இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. என்ன நடக்குது பாப்போம். என்ன சொல்றான், நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டதென்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ மனுஷன் இடத்துல அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, 3ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாயின்னு சொல்றாரு. அடுத்து இங்க என்ன சொல்றாரு, நீ மனுஷன் இடத்துல அல்ல தேவனிடத்திலே பொய் சொல்லியிருக்கிறான்னு சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு உதாரணம். எதனால, ஆண்டவரிடத்துல பொய் சொல்வதும் ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்வதும் ஒண்ணுதான், அப்போஸ்தலர் இடத்துல பொய் சொல்லுவது ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்வது ஒண்ணுதான், ஆண்டவரிடத்துல பொய் சொல்லுவதும் ஒண்ணுதான். அப்ப என்ன அர்த்தம், இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் எல்லாருடைய இருதயத்தையும் அவர் என்ன பண்றாரு, பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரிடத்துல பொய் சொல்லுகிறவன் பரிசுத்த ஆவியின் இடத்துல என்ன பண்றாங்க, பொய் சொல்றாங்க. இப்போ அடுத்து பார்க்கும்போது 2வது என்ன நடக்குது, இதுல செகண்ட் பார்ட் என்ன நடக்குது, இவன் பொய் சொன்ன மாத்திரத்திலே அதே இடத்துல விழுந்து ஜீவனை விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுத்து அதே இடத்துல அவங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்றார். இதுக்கு அடுத்து அனனியாவுக்கு அப்புறம் அடுத்து யாரு, மனைவி சபீரால் வரா, அவளும் பொய் சொல்றா, அவளும் ஜீவனை விடுறா. இப்படியா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பயம் உண்டாகுது. என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இவங்க பொய் சொன்னாங்களோ அப்பொழுதே தங்களுடைய ஜீவனை விடுவதற்கு இவர் என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த பனிஷ்மெண்ட் என்ன பண்றாரு, புதிய ஏற்பாடுங்க, பழைய ஏற்பாட்டு கிடையாது, நல்லா பாருங்க, இது பழைய ஏற்பாட்டு சமாச்சாரம் கிடையாது, இது புதிய ஏற்பாட்டு சமாச்சாரம். இந்த சபை வந்து புதிய ஏற்பாட்டு சபை. புதிய ஏற்பாட்டு சபையிலேயே இப்பேற்பட்ட ஒரு சாவை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கையில் எடுத்து, அவருடைய பவர் அண்ட் அத்தாரிட்டி பாருங்க, அவர் கையில் எடுத்து அப்பொழுதே அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ கிறிஸ்துவலாங்க நாம நல்லா புரிஞ்சுக்கணும், சபை என்பது
பரிசுத்த ஆவி என்பது, ஊழியம் என்பது ஒரு விளையாட்டான காரியம் கிடையாது. நம்ம வேணால் ஒரு விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிடையாது. அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஒரு சபையில் கீழ்ப்படிதல் இல்லாமல், ஒரு சபையில் அநாகரிகமான காரியம், அசுத்தமான காரியம், அவருக்கு பிரியமில்லாத காரியம், விசுவாசிகள் ஏனோ தானோன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொன்னால் தேவனுடைய தண்டனை அவங்க மேலே வந்து சேரும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் பாஸ்டர், நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சர்ச்சை எப்படி பயபக்தியோடு, அதெல்லாம் நிறைய பேர் பாருங்க, கிழிஞ்சு போன சட்டை, கிழிஞ்சு போன பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வர்ஷிப் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஆட்டு தாடி மாட்டு தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு, சரியான ஹேர் கட்டு பண்ணாமல் சும்மா என்னவோ பிசாசு மாதிரி முடி வளர்த்துக்கிட்டு, அதெல்லாம் பார்த்தா அவங்களாம் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆண்டவர் எப்பயுமே பார்க்கும்போது அவருடைய ஆராதனை, அவருடைய சபை, அவருடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா இடத்துலையும் நம்ம கனப்படுத்துகிறவங்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பார்க்குறார் நம்ம என்ன விதமான ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த ஹோட்டலில் வச்சுருக்கிறான், என்ன வச்சுருக்கிறான், ஷார்ட்ஸ் நாட் அலவுடு, பேண்ட்ஸ் நாட் அலவுடுன்னு சொல்லி, இந்த மாதிரியான இதெல்லாம் அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்லி டீசெண்டான க்ளோத்திங்கில் தான் என்ன பண்ணோம் போனோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறான். ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோட்டு சூட்டு போட்டுட்டு தான் போவாங்க. யார் அங்கே போய் அரைக்குறை ட்ரௌசர் மாடிக்கிட்டு என்ன பண்ணுறதில்ல, யாரும் போய் என்ன பண்ணுறதில்ல, பிஸ்னஸ் கிளாஸில் போனால் வெளியே துரத்தி விடுவான் போடான்ட்டு. அப்படி இருக்கும்போது உலக காரியங்களுக்கு, உலகத்தினுடைய இதுக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்படி போகிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு யாராவது பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஏதாவது ட்ரௌசர் போட்டு போவாங்களா? மேலே போய் ட்ரௌசர் போட்டு நின்று போட்டோ எடுப்பாங்களா? பொண்ணு மாப்பிள்ளை கூட அங்கே எப்படி போகிறாங்க எல்லாரும்? நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பட்டு புடவை போட்டு, நம்ம கலாச்சாரத்தில் சொல்லணும்னா நல்லா பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை போட்டுட்டு கல்யாணத்துக்கு போகிறான். ஆனால் சபைக்கு வரும்போது மட்டும், ஆலயத்துக்கு வரும்போது மட்டும், ஆராதனைக்கு வரும்போது மட்டும் ஏதோ ஏனோ தானோ ஒரு ட்ரெஸ்ஸாக மாட்டிக்கிட்டு, அரைகுறையாக மாட்டிக்கிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி காமிச்சிக்கிட்டு வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் தேவன் என்பதை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து செல்ஃபோன் பேசுறது நான் விட்டுருவேன், நான் பார்க்கறதில்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் தேவன். அல்லேலூயா. அவரை கனப்படுத்தாமல் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு ஜப நேரத்தில் ஏதாவது ஒன்று கேலி கிண்டல் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறார். அவர் தேவன் அப்படிங்கிற பயபக்தி இல்லாதனால தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை பாஸ்டர் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம விட்டுறலாம், ஏதோ இப்போ தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறான், நம்ம எதாவது கேட்டால் ஓடி போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விட மாட்டார். அவர் என்ன பண்ணிடுவார், உடனே அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை அங்கேயே என்ன பண்ணிடுவார், கொடுத்துடுவார். அதனால் சபை என்பது ஏதோ ஒரு விளையாட்டான சமாச்சாரம் கிடையாது. ஜபம் என்பது ஒரு விளையாட்டான சமாச்சாரம் கிடையாது. ஒரு முஸ்லீம் ஜெபிக்கும் போது முழங்கால் படிட்டு குப்புறப்படுத்து அவன் என்ன பண்ணுறான், ஜெபிக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணதெல்லாம் எடுத்து பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார், வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணார், பயபக்தியோடு ஜெபம் பண்ணார். தன்னுடைய அந்த வேர்வை வெளியேறி ரத்தமாய் மாறுகிற அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணார். இன்னைக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறான், படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணுறான், மக்கள் படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். ஒரு பயபக்தி கிடையாது. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது பாஸ்டர் சொல்லார், எழும்பி நின்று ஜெபம் வசனத்தை வாசிப்போம், கனப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கீழே குமிச்சுக்கிட்டு ஒரு பயபக்தி கிடையாது நம்ம ஜனங்கள்கிட்ட. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஹீ இஸ் காட். அவர் தெய்வமாக இருக்கிறார். அவருக்குண்டான மரியாதையும் கனத்தையும் நாம் கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அதனுடைய பனிஷ்மெண்ட் வேற. இங்கே அனனியா சபீரா மேட்டர் வெறும் பணம் மட்டும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை கடவுள் என்பதை உதாசீனப்படுத்தினார்கள். அவர்களுக்கு உண்டான கனத்தையும் மரியாதையும் கொடுக்காமல் பொய் சொன்னார்கள். தேவனாகிய கர்த்தர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் அங்கேயே கிரியை செய்து அவங்களுடைய ஜீவனை பிடுங்கி எடுத்தார். இதை பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. நான் யோசிப்பேன், புதிய ஏற்பாட்டில் ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்? என்ன விரும்புகிறாரு பரிசுத்த ஆவியானவர்? எல்லாரும் அந்த பயத்தை, அதுக்கப்புறம் தான் சர்ச்சு மாதிரி இருக்குது. அது வரைக்கும் ஏதோ கிளப்பு மாதிரி இருந்திருக்கும் போல. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க காரியத்தை செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு
அப்போஸ்தலர்களை யாரும் மதிக்காமல் அப்படி இப்படின்னு இருந்திருப்பாங்க. ஒரு சாவு விழுந்த உடனே தான் எல்லாரும் பயந்து, ஐயையோ இது விளையாட்டான சமாச்சாரம் கிடையாது, இது இது ஆண்டவருடைய காரியம் அப்படிங்கிற பயபக்தி எப்போ உண்டாச்சு? இந்த சாவு உண்டானதுக்கு அப்புறம் தான் உண்டாச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வெறும் சபை மட்டும் கிடையாது, ஆண்டவருடைய காரியம்னு சொன்னால் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஒரு வேத வாசிப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஒரு உபவாச ஜபம் அப்படின்னு சொன்னால் எந்த ஜபத்தையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லா ஜபத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நிறைய பேர் இருக்கிற ஜபம் தான் நல்ல ஜபம், 2 பேர் 3 பேர் பண்ணுறதெல்லாம் ஒரு ஜபமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனப்படுத்துறீங்க. 5 பேர் இருந்தாலும், இன்னொரு வசனம் சொல்லுது 2 பேர் 3 பேர் இருந்தாலும் நான் அவங்க நடுவில் இருக்கேன். 2 பேர் இயேசுவின் நாமத்தினால உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கதை பேசக்கூடாது. 2 பேர் தானே உட்காந்துக்கிறாங்க, 3 பேர் தானே உட்காந்துக்கிறாங்க, இல்லை, அதுவும் சபை தான், அதுவும் ஆலயம்தான், அதுவும் ஜபம் தான். அது பயபக்தியோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து சங்கீதத்துக்கு போவோம். சங்கீத புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 139, Psalm 139, 7 and 8, 7, 8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தின் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது காரியம் என்னன்னு சொன்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர். ஒம்னிசியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம், எல்லா இடங்களிலும். ஓம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொன்னால் எல்லா வல்லமை, பொட்டன்ட் அப்படின்னா வல்லமை, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் கொண்டவர், அது ஓம்னி பொட்டன்ட். ஒம்னிசியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களிலும், வீட்டுக்குள்ளே, சபையில், வேலை செய்கிற இடத்துல. ஒரு சொல்லணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரை விட்டு நீங்கள் எங்கேயுமே ஓட முடியாது. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்கனாலும் அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய பிரசன்னத்துக்கு விரோதமாக நான் எங்கே ஓடுவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். ஒருவேளை பாஸ்டரை விட்டு ஓடலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விட்டு ஓட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை நான் பார்க்காம நீங்கள் பாவம் செய்யலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்க்காம நீங்கள் பாவம் செய்ய முடியாது. விசுவாசியே, என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற, யார்கிட்டப்பா பேசிக்கிட்டு இருக்கிற, என்னப்பா யோசனை பண்ணுற, யார் பார்க்கறது சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறார். என்னப்பா எங்கப்பா போகிற? இப்போ நிறைய பேர் சினிமா பார்க்கலாமா பாஸ்டர் ஒரு கேள்வி. சினிமா பார்க்குறது தப்பா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு, நீங்கள் பாருங்க, வேணான்னு சொல்ல. நீங்கள் பார்க்கும்போது அவரும் உட்காந்து பார்ப்பாரா? அந்த நேரத்தில் அவர் என்ன தெரியுமா யோசனை பண்ணுவார்? ஏன்டா அந்த 2.5 மணி நேரத்தை வேற எதுக்காவது செலவு பண்ணியிருக்கலாம்ல, ஒரு ஆத்மாக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம்ல, ஆதாயம் பண்ணியிருக்கலாம்ல. சரி, வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரியான அருவருப்பான காரியங்கள், அவலட்சணமான காரியங்கள், அவையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் துக்கப்படுவார். அடுத்த பாயிண்ட் அதான். அதனால் பார்க்கறது பார்க்காத உங்கள் விருப்பம், நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர்
அருவருப்பான காரியங்களையும் அசுத்தமான பேச்சுகளையும் அவருக்கு பிடிக்காத காரியங்களும் உங்களோட சேர்ந்து உட்காந்து என்ன பண்ண மாட்டாரு? நீங்க வேணா பார்த்து ரசிச்சு கை தட்டலாம், அவர் கை தட்டவே மாட்டாரு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. நாம செய்யற காரியம் அவருக்கு இஷ்டமா இருக்குமா இல்லாதா அப்படின்னு நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. இதுதான் உண்மை. யாரும் நம்மளை பார்க்கறது இல்லை. எப்போ பாவம் செய்வாங்க தெரியுமா? யாரும் நம்மளை பார்க்கல அப்படிங்கிற நேரத்தில் தான், அப்படிங்கிற தைரியத்தில் தான் ஒரு விசுவாசி என்ன பண்ணுறாரு? பாவம் செய்கிறார், பாவத்தில் விழறார். யார் நம்மளை பார்க்கறது இல்லை. எங்கே நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் பண்ண பிறகு போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா ஓடுனீங்க? ஏன்பா உங்களை மறைக்கிறீங்க? பாவத்தில் விழுந்துட்டோம் ஆண்டவரே, உங்களை எப்படி பார்க்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்குது. அதே போல் நம்ம தனியாக இருக்கும்போது யாரும் நம்மளை பார்க்கல அப்படிங்கிற தைரியத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? துணிகரமாக பாவம் செய்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் என்னோடு இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரும் பார்க்கலினாலும், மனுஷங்க யாரும் பார்க்கலினாலும் அவரு பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாவத்தை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிருவோம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். பாவத்தில் என்ன பண்ண மாட்டோம்? விழமாட்டோம். பாவத்தை ஈஸியாக ஜெயிச்சிருவோம். அநேக நேரங்களில் சாத்தான் என்ன பண்ணுறான்? வஞ்சிக்கிற ஆவி. என் தோட்டத்தில் வஞ்சித்த மாதிரி நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு அப்படியே என்ன பண்ணுவான்? அப்படியே சுற்றி வருவான். இதான் நம்ம மனைவி பார்க்குறது இல்லைல்ல. மனைவி வீட்டில் தான் இருக்குது. ஆஃபீஸில் யாராவது ஒரு பொண்ணை சிரித்து பேசும். இவனை என்ன பண்ணுவான்? சிஸ்டர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கும்? சிஸ்டரில் தான் ஆரம்பிக்கும். அப்புறம் சிஸ்டர் வந்து என்ன ஆயிடுவாங்க? மனைவியோட சிஸ்டர் அட்டாச் ஆயிடுவாங்க. அப்புறம் சிஸ்டர் சொல்லுவா, மனைவி தள்ளி விட்டுருன்பா. இன்னைக்கு நடக்கிற காரியம் தான் அதெல்லாம். இப்படியா நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த சிஸ்டர் சிரித்து வாயை திறந்து பேசினாலும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் கண்ணை பொத்திடுவார். பார்க்க என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். ஏமா உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இப்படித்தான் இருக்கும். இது இல்லாத நேரத்தில் தான் என்ன பண்ணுறோம்? மனைவி ஒரு பக்கம் கிடக்குது, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நினச்சதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம செய்யலாம். ஒரு ஊழியக்காரரை பார்த்து ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இன்னைக்கு அநேக போதகர்மார்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரியான பெண் சமாச்சாரத்தில் என்ன பண்ணிடுறாங்க? உளுந்துடுறாங்க. அநேக போதகர்மார்கள் இந்த மாதிரியான சாத்தா என்ன பண்ணிடுறான்? இந்த வாழ்க்கையை வஞ்சித்தர்றான். ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லா போதருக்குள்ளேயும் எல்லா ஊழியக்காரருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். கிரியை செய்யலைன்னா ஊழியமே பண்ண முடியாது. ஒரு 5 பேர் வந்தால் கூட அந்த 5 பேரையும் கூட்டிகிட்டு வரவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்து இன்றைக்கி ஆராதனை, இன்றைக்கி சபை, நாம் எல்லோரும் போனோம், சபையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்தில் பேசி உங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு வரார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். முதலாவது இந்த மாதிரியான இச்சை கண்ணுக்கு முன்னாடி நிற்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசுவார். இந்த போதகர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, எல்லாருக்குள்ளேயும் பேசுவார். பரிசுத்த ஆவி என்ன சொல்லுவார்னா, இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். இது வந்து ஒரு விதமான எசபேலினுடைய ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. இந்த சகோதரியோ இந்த பெண்மணியோ இப்பேற்பட்டவங்க கிட்ட நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிங்கிற எச்சரிப்பை
அநேகருக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை அசட்டை பண்ணி விட்டு, ஏன்னா ஊழியம் வளர்ந்துருச்சு, நிறைய பேர் வராங்க, நல்லா டெவலப் ஆயாச்சு, நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு, நல்லா பெரிய ஃபிகராக இருக்கிறாங்க, நல்ல பெரிய லீடராக இருக்கிறாங்க, சபை நல்லா நடக்குது. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வளர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லி அவருடைய துணையால் என்ன பண்ணிடுவாங்க, ஊழியத்தை வளர்த்திடுவாங்க. வளர்த்துற பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுக்குற இந்த எச்சரிப்பை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய மாம்சத்தில் கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது யாருக்கு தெரிய போகுது, இவங்க அவங்களுடைய உள்ளத்தில் அவங்களே பிளான் போடுவாங்க. தாவீது பிளான் போட்டான் பார்த்தீங்களா, ஒரு பொண்டாட்டியை தூக்குறதுக்கு புருஷனை கொண்டு போய் என்ன பண்ணா, முன்னாடி நிற்க வச்சு யுத்தத்தில் கொலை செய்து அப்புறம் மனைவியை அபகரித்து கொண்டான். அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவன் தான் தாவீது. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை சபையில் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களும் எச்சரிப்பாங்க. நல்லா பாருங்க, இந்த எச்சரிப்பு வெறும் பாஸ்டருக்கு மட்டும் வராது. பாஸ்டரை சுற்றி இருக்கிற ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, எச்சரிப்பு கொடுப்பாங்க. இது என்னமோ சரியாக தெரியலையே, இந்த அம்மா இவரை பார்க்கும்போது ஒரு மாதிரியத்தான் பார்க்குது, இவரும் இதை பார்க்கும்போது ஒரு மாதிரியத்தான் பார்க்க, என்னமோ ஒன்று ரைட்டாக இல்லை, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ரைட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க, போய் அந்த நேரத்தில் எப்படியாவது பாஸ்டரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றவங்க அவங்களுடைய லீடிங்கில் கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வேலியை போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உளுந்து போனவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், விழுந்து போன ஆள் என்ன பண்ணுவான்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு தாவீது பண்ண அந்த டைமில் தாவீது பண்ணான் பார்த்தீங்களா, அதே வேலையை சபைக்குள்ளே பண்ணி யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ, யாரெல்லாம் அப்படியாவது வேலி போடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, 1 by 1 அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளாக விலக்கி 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 ஏதாவது ஒன்றில் அவங்கள சிக்க வச்சு அதில் தூக்கு, இதில் தூக்கு, இப்படி தூக்கு, அப்படி தூக்குன்னு எல்லாருடைய வாயும் அடைத்து விட்டு கடைசியாக தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற நினைப்பான். அப்போ தான் எல்லாம் உளுந்து போயிடும். உளுந்து போன பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், க்ளோஸ். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு விலகி செல்வார். அப்படின்னு என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனையோ அந்த மனுஷியோ கைவிடுவார். அப்படித்தான் தாவீதை கைவிட்டார். தாவீதை கைவிட்டதை தாவீது உணர்ந்து தான் சங்கீதத்தில் சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு நீக்காமல், என்னை விட்டு விலகாமல் எனக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவர். அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நாம் செஞ்ச தப்புனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிட்டார், இனிமேல் நமக்கு செவி கொடுக்க மாட்டார், நம்ம ஜபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார், நம்மளை என்னன்னு கேட்க மாட்டார், நாம் ஒரு கைவிடப்பட்ட அனாதை அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்படியாக தான் பரிசுத்த ஆவியானுடைய எச்சரிப்பை கேட்காமல் அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தில் இருந்தவங்களும் சரி, நல்ல தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களும் சரி, தலைவர்களும் சரி, அநேக ஊழியங்களை கட்டி எழுப்பின மனுஷர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், செவி கொடுக்காமல் தங்களுடைய வாழ்க்கையிலே விழுந்து போய் பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்ட ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப மோசமான நிலைமை. இந்த நிலைமைக்கு யாரும் போவே கூடாது. ஒரு விசுவாசியோட நிலைமையை பார்க்கலாம், இப்பேற்பட்டவனுடைய நிலைமை ரொம்ப மோசம். பலர் மனம் திரும்பி வந்திருக்கிறாங்க. தாவீது மனம் திரும்பிட்டான், அழுதுட்டு ஒப்பு கொடுத்தான். ஆனால் அதுக்கான விளைவுகளை கர்த்தர் கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அந்த பாவத்தினுடைய விளைவு என்பதை யாராலையும் மாற்ற முடியாது, அதனால் மாற்றவே முடியாது. ஒருவேளை ஆண்டவர் மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்வார்,
ஆனால் அந்த பாவத்தினால வந்த விளைவு இருக்குது பாருங்க, அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னாச்சு? ஒரு குழந்தை போச்சு, அவ்வளோதான். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் பாவத்தினால் கொடுக்க வேண்டிய சம்பளம் இது நிறைய இருக்குது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்கே போனாலும் என்ன செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்க்கிறார் என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் என்ன பண்ணோம்? கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். முதலாவது சொன்ன பரிசுத்த ஆவியானவர் கடவுள், 2வது சொன்ன பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்னன்னு சொன்னா, ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் us revelation about God. தேவனை குறித்த வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் என்னுடைய நண்பன் ஒருத்தன், அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், ஒரு மலையாளி. அவன் ஒரு வெப்சைட்டையும் ஒரு சபையும் எனக்கு அனுப்பி வைத்து, இது ஒரு விதமான கள்ள போதனையாக இருக்குது, இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னான். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அது ஒரு கல்ட்டு, ஒரு மோசமான ஒரு கள்ள போதனை. ஆனால் அது ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சு தான். அந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் இப்போ பார்க்குறோம், அவங்க போட்டிருக்கிறான் அபவுட் அவர் சர்ச், எங்களுடைய சபையை பற்றின காரியங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிறான். அதை படித்து பார்க்கும்போதே 2வது லைனில் 3வது லைன்லேயே தெரியுது, இது ஆண்டவருடைய சத்தியம் இல்லை, இது தேவனுடைய வசனம் இல்லை, வேறதோ சத்தியம், வேறதோ இயேசு கிறிஸ்து, வேறதோ போதனைகளை இவன் போதித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நல்லா நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. நான் அந்த லைனை அண்டர்லைன் பண்ணி, அவன் என்ன போட்டிருக்கானோ இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி, இதெல்லாம் நம்மளுடைய வசனத்துக்கு முரண்பாடு, இதுதான் சத்தியம், இது ஒரு தவறான போதனை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டேன். இதை வெளிப்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் வஞ்சிக்கிற சபை, எல்லா விதமான இந்த கடைசி காலத்தில் வேற ஒரு இயேசு கிறிஸ்து, வேற ஒரு சுவிசேஷம், வேற ஒரு போதனை, வேற ஒரு அபிஷேகம், இதில் போய் மாட்டிக்கிட்டு இதுதான் உண்மையான பரிசுத்த ஆவின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அதில் போய் உட்காந்துருப்பான். ஆனால் யாருக்கு உண்மையான வெளிப்பாடு, ஆண்டவரை பற்றின வெளிப்பாடு, அது பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அந்த உண்மையான வெளிப்பாடு, ஆண்டவரை பற்றின வெளிப்பாடு யாரெல்லாம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த கடைசி காலத்தில் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க? இதெல்லாம் சாத்தான் இடத்துலேருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக என்ன பண்ணிக்குவாங்க? புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னன்னு சொன்னால், இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏதோ ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? இவரும் தன்னை தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நல்லா பாருங்க, ஆமாங்க பிரதர் அது உண்மைதான் அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஒருத்தர் தன்னை தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தின பிறகு என்றைக்குமே எந்நேரமும் என்ன பண்ணுவாங்க? ஜனங்க அவர்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோமே, இப்போ நான் எங்கே போனாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது கொடுக்காத போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக போவாங்களா? இல்லை, நான் என்கிட்ட வராங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் உடனே ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா, ஆண்டவர் என்கிட்ட ஒன்றுமே சொல்லிங்க, எதுவும் பேசலை உங்களை பற்றி, நீங்கள் போயிட்டு அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன்னு வச்சுக்குவோம்.
உடனே அவங்க எப்படி போவாங்க? நீ எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியான்ட்டு போவாங்க. பவர் கிடையாதுன்ட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் உனக்கு பவர் இருந்துச்சு, இன்னைக்கு பவர். அப்போ என்ன பண்ணோம்? இப்போது தீர்க்க தரிசனம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு 2 பேருக்கு உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டேன், ஓகேவா? அந்த 2 பேர் போய் என்ன பண்ணிட்டான்? நிறைய பேர்கிட்ட இவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டான். இப்போ இந்த 2 பேர் சொன்னனால 20 பேர் என்கிட்ட வரான். இப்போ இந்த 20 பேருக்கு ஆண்டவர் சொல்கிறாரோ இல்லையோ, நான் சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்லித்தான், இல்லைன்னா என் ஊழியம் நடக்காது. இப்போ அதனால் என்ன பண்ணுறான்? நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எப்படியும் கேதர் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் ரிசோர்ஸ் இருக்குது, செட் பண்ணிடுவாங்க. ஆளுங்களை செட் பண்ணி பற்றின டீட்டெயில்ஸை எடுத்து, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு, உங்களை பற்றின எல்லா பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கலாம். இதை ஒரு தீர்க்கதரிசி ஒப்புக்கொண்டார். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ப்ராஃபட்டிக், யாரை பார்த்தாலும் ரெவலேஷன். உண்மையான ரெவலேஷன் என்னன்னு சொன்னால், the Holy Spirit reveals about God. தேவனை குறித்த வெளிப்பாடை ஒரு விசுவாசிக்கு கொடுப்பது தான் உண்மையான வெளிப்பாடு. நம்ம குடும்பத்தை பற்றி கொடுப்பதில்ல, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையாங்கிறத பற்றி கொடுப்பதில்லை, எங்கே வேலை செய்யறாங்கிறத பற்றி கொடுப்பதில்லை, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கொடுக்கறதில்ல. தேவன் யார் என்ற வெளிப்பாடை சத்திய வசனத்திலிருந்து முதலாவது உங்களுக்கு கொடுத்து, யார் உண்மையான தெய்வம், யார் உண்மையான பரிசுத்த ஆவியானவர், யார் உண்மையான கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டால் மாத்திரமே நீங்கள் உண்மையாய தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வஞ்சிக்கிராவி கல்ட்டு டீச்சிங் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியும். ஏன்னா மக்களுக்கு அதான் வேணும். இப்போ தேவனை பற்றிய வெளிப்பாடு வேண்டாம், சபையை பற்றின வெளிப்பாடு வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு வேண்டாம், யாருக்கு ரட்சிப்பு வேண்டாம், ஞானஸ்தானம் வேண்டாம். ஆனால் எல்லாருக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். நான் மட்டும் இப்போ எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் வர விசுவாசிகள் எல்லாரும் குடும்பத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் பிச்சுக்கிட்டு போயிடும் நம்ம கூட்டம். ஏன்னா எல்லாருக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். எல்லாருக்கும் பணம் வேணும். பணம் கொடுப்பாரா ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து பணம் கொடுப்பாரா? நான் சொல்லிடுவேன், சாரி, அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் பண்ணுறவன் அல்ல. நீ தேவைகளுக்காக ஆண்டவரை தேடுவதை விட ரட்சிப்புக்காக ஆண்டவரை தேடு. நித்திய ஜீவனில் போய் சேர வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடு. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, பிறகு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. என்னைக்கு நீ ஆண்டவரை தேடலையோ, ரட்சிப்பை தேடலையோ, நீதியை தேடலையோ, பரலோகத்தை தேடலையோ, அப்போ உனக்கு எதுவுமே கிடைக்காது. சாரி. இன்னைக்கு அநேகர் பாருங்க இதை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது இப்போ ஏற்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளை விழுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க செவி கொடுத்து ஆண்டவரை பற்றின வெளிப்பாடு அவங்களுடைய வாழ்க்கையில் போய் சேரவில்லை. சத்தான சத்தியத்தையும் பவுல் சொல்கிறாரு, எது வரைக்கும் நீங்கள் பால் குடிச்சிட்டே இருப்பீங்க, என்னைக்கு ஆகாரம் சாப்பிட்றதுன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நிறைய பேர் ஆகாரம் சாப்பிட்றதில்ல, இன்னும் பாலிலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாலில் வாழ்கிறவன் தான் என்ன பண்ணுறான்? போய் இப்போ ஏற்பட்ட காரியத்துக்கு போய் விழுந்துடுறான். எத்தனையோ கள்ள போதனைகள் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். எத்தனையோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்மளை வழி விலகச் செய்கிற காரியங்கள் அநேகம் இருக்குது. இவை எல்லாவற்றுக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனை குறித்த வெளிப்பாடை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனத்தை வாசிக்கிறோம்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த வசனத்துக்கு எனக்கு வெளிப்பாடை தாரும். அவர்கிட்ட கேட்கணும், எது நல்ல சத்தியம், எது பொல்லாத சத்தியம், எது கள்ள சத்தியம், எது என் வாழ்க்கைக்கு தேவையான சத்தியம், எது என் வாழ்க்கைக்கு தேவையில்லாத சத்தியம், நீ அந்த வெளிப்பாடை எனக்கு தாரும் சொல்லி கேட்கணும். அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கறது உண்டு. மேஜிக் பண்ணுற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு மேஜிக் தேவையில்லை, நமக்கு ஆண்டவர் தான் தேவை. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையில்லை? மேஜிக் தேவையில்லை. மேஜிக் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தாது. மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்,
ஆண்டவரை தேடுகிற இருதயம், இவைதான் நம்மளை உயர்த்தும். அல்லேலூயா. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒரு நபராய் இருக்கிறார். எப்படி அவர் தேவனா இருக்கிறாரோ அதே போல ஒன் பர்சன் சொன்னா அவருக்கு எமோஷன் உண்டு. நம்ம எப்படி ஒரு நபரா நமக்கு எப்படி நமக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் எமோஷன் இருக்குதோ அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு எமோஷன்லாம் உண்டு. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாரும் பாருங்க, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எந்த அளவுக்கு டெப்தா ஆண்டவரை பற்றின காரியங்கள் நமக்கு தெரியணுமோ அதெல்லாம் யார் மூலமா தான் நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் நடக்கும். அடுத்து எபேசியர் 4:30 வாசிங்க. எபேசியருக்கு போவோம். கலாத்தியருக்கு அடுத்து எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபிசியன்ஸ் chapter 4 verse 30. 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆங்கிலத்தில் Holy Spirit cannot be grieved. அப்படின்னா நாம செய்கிற காரியங்கள், ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுமா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துமா? இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சபையை பற்றியோ ஒரு ஊழியத்தை பற்றியோ நமக்கு தெரியாது. தெரியலன்னா அமைதியாக இருந்துக்கணும், எதுவும் பேசக்கூடாது. எவனோ ஒருத்தன் பேசுகிறான்ட்டு நம்மளும் போய் உட்காந்துக்கிட்டு ஆமாங்க அவர் அப்படித்தாங்க, இந்த ஊழியம் இப்படித்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கணும், துக்கப்படுத்தணும். இப்போ யாராவது வந்து ஒரு எவிடன்ஸோட இவங்க வந்து ஒரு கல்ட்டு டீச்சிங்கு இல்லை இவங்களுடைய ஊழியத்தில் வந்து இது சரியில்லை அது சரியில்லை நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு போட்டோம். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதை தவறுன்னு சொல்லலை. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பைபிளுக்கு விரோதமானது, நம்முடைய போதனைகளுக்கு விரோதமானது. காசு பணமெல்லாம் இந்த மாதிரி வந்து ஜனங்கள்கிட்ட வந்து கட்டாயமாக வாங்கி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு யாராவது வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க விழிப்புணர்வுக்காக செய்கிறாங்க. யாரும் இந்த ஊழியத்தை பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்குன்ட்டு எல்லா ஊழியமும் அப்படித்தான், எல்லா பாஸ்டரும் அப்படித்தான், எல்லா ஊழியக்காரங்களும் அப்படித்தான், எல்லாருமே அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கள்ள நோட்டு இருக்குது, 500 ரூபா கள்ள நோட்டை ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான்? புழக்கத்தில் விட்டுருக்குறான். அதுக்குன்னு எல்லாரும் பணமே பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? ஏப்பா கள்ள நோட்டு இருக்குது அதனால் நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், நான் பணமே யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பணமே வேண்டாம், ஏன்னா எல்லா பணமும் கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பணம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களா? இல்லை, ஏதோ 1-2 கள்ள நோட்டு இருக்குது. ஆனால் நல்ல பணத்தை பயன்படுத்துகிறவன் இன்னும் பணத்தை என்ன பண்ணிட்டுக்கிறான்? பயன்படுத்திட்டே தான் இருக்கிறான். அதே போல் கள்ள ஊழியங்கள், கள்ள சத்தியங்கள், கள்ள போதையர்கள், விழுந்து போனவங்க இவங்களாம் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறதில்ல, நான் யாரையுமே நம்புறதில்ல, நான் வந்து ஆலயத்துக்கே போக மாட்டேன், ஏன்னா எல்லாரும் ஃப்ராடு, ஒருத்தவங்க கூட சரியில்லை, இவன்ட்ட அது சொத்த, அவன்கிட்ட இது சொத்த, இவன்ட்ட இப்படி சொத்த அப்படி சொத்தன்ட்டு இருந்தா நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறோம்? துக்கப்படுத்துகிறோம். இது யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, அதை நான் உண்மையாக சொல்லிடுறேன். எந்த சபையும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லா சபையிலும் ஏதாவது குறை இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வேணால் எத்தனை சபைக்கு வேணாலும் போய் பார்த்துட்டு வாங்க, எல்லா சபையிலும் ஏதாவது ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டியதுதான் விசுவாசியோட கடமை. ஆனால் அதுக்காக இதில் குறை இருக்குது, நான் வந்து எனக்கு வந்து இது ஆகாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோம்? துக்கப்படுத்துகிறோம். அவர் பார்த்துட்ருக்கார், அவர் கேட்டுட்ருக்கிறார். என்றைக்குமே ஒரு ஊழியம் என்பது கர்த்தருடையது,
சபை என்பது ஆண்டவருடையது. ஒரு பாஸ்டர் என்பது தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவிதான். இன்னைக்கு ஒரு பாஸ்டர், நாளைக்கு அந்த பாஸ்டரை அவர் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு பாஸ்டரை போடுறதுக்கும் அவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எங்கள் அப்பா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபைகள், எத்தனை சபைகள், எத்தனை விசுவாசிகள் நிறைந்த சபைகளுக்கு இன்றைக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் கூட கிடையாது அந்த சபையை எடுத்து நடத்துறதுக்கு. இன்றைக்கி வேறு யாரோ ஒரு பாஸ்டர், வேறு யாரோ ஒரு ஆளுங்கள்லாம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. கைவிடப்பட்டுருச்சா அந்த சர்ச்செல்லாம்? இல்லை. இன்றைக்கி வேறு விதமான காரியங்கள் நடக்குது. நிறைய இடத்துல, நிறைய சபைகளில் நடக்குது. எத்தனையோ வளர்ந்த சபைகளில் இருக்கிற பாஸ்டர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. வேறு பாஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. இப்போ அதனால் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சா ஒரு சபையை எப்படினாலும் நடத்த முடியும். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை எப்படினாலும் நடத்த முடியும். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹி இஸ் இன் கண்ட்ரோல். அவர் தான் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம உக்காந்துக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறனால நம்ம எதையும் சாதிக்க போகிறதில்ல. பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? துக்கப்படுத்தும். அதனால் அடிக்கடி நான் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே சரி, யார் மேலேயாவது நமக்கு வந்து ஒரு குறை இருக்குதா, ஒரு வருத்தம் இருக்குதா, டைரெக்டாக போய் அவர்கிட்ட பேசிடணும். அடுத்தவன்கிட்ட பேசக்கூடாது. அல்லேலூயா. என்றைக்குமே என்ன பண்ணணும்? டைரெக்டாக போய், நான் என்றைக்குமே வாழ்க்கையில் அப்படித்தான், நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்க பிரதர், நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்க சிஸ்டர், இந்த மாதிரி மாற்றிடுங்க. அடுத்த நிமிஷமே நமக்கும் அவங்களுக்கும் என்ன ஆயிரும்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சரி, பழசை விட்டுருவோம், புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம் என்ன பண்ணுவோம்? உருவாக்குவோம். அப்படி போயிடும். ஆனால் அதை விட்டுட்டு போய் அங்கேயும் இங்கேயும் சம்மந்தமில்லாத ஆளுங்கிட்டெல்லாம் போய் உக்காந்துக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்னு சொன்னால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பார். அதனுடைய தண்டனை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருவார். தெரியாத காரியத்தை குறித்து யாரும் என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. அடுத்தது ரோமர் 8:26-27 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். அந்தபடியே ஆவியானவரும் 26ஆம் வசனம், ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Holy Spirit intercedes for us. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுமே தெரியல வச்சுக்கோமே, எனக்கு எப்படி ஜெபம் பண்ணுறேன்னே தெரியல பாஸ்டர். ஜெபம் பண்ண தெரியனாலும் பரவாயில்ல, ஆணுடைய சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஆண்டவரோடு பேசிடுவார். அல்லேலூயா. அடுத்தது யோவான் 14:16 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான், ஜான் சாப்டர் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்தது Holy Spirit acts as a counselor and comforter. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஆறுதல் சொல்லவும் நம்மை வழி நடத்தவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்காக அனுப்புவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். நிறைய நேரங்களில் தேற்றரவாளன், நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லை பாஸ்டர், எல்லாத்தையும் கொண்டு போய் என் கவலை கஷ்டம் பாரம் எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி வைக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலகத்தில் இருக்கிறவன்ட்ட சொல்கிறத விட யார்கிட்ட சொல்லு? தேற்றரவாளன்ட்ட சொல்லு. அவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்காக தேற்றரவாளனாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும்படி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போகிறவர் கிடையாது. நீங்கள் விலகி போகலாம், அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். நான் தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போகலாம். ஆனால் என்றென்றைக்கும் தேற்றளவாளனாய் அவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதல் சொல்ல, நம்மை கனப்படுத்த, நம்மை வழி நடத்த அவர் நம்மோடு இருக்கிறார். எழுமி நிற்போம். அடுத்த வாரம் தொடரும். இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே, பா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து ஏதாவது குற்றங்கள், குறைகள், உமக்கு விரோதமாய் செய்த பாவம் இவைகள் இருக்கும் என்று சொன்னால் தயவாய் எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு விலகாமலும் சதா காலமும் எங்களை வழி நடத்துகிறவராய், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய், எங்களுக்கு துணை நீக்கிறவராய் நீர் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். பரிசுத்த ஆவியானவர் நீர் இவர்களோடு இருந்து இவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனை பற்றிய வெளிப்பாடு எங்களுக்கு தாரும், உதவி செய்யும், வழி நடத்தும். சகல துதிக்கின மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு, இரக்கமுண்டு. உம் பாதத்தில் நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு. உம் பாதத்தில் நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உள்ளத்தில் ஆழ்ந்தது. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசு. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும். உம் பாதத்தில் எல்லாம் துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும். துன்பங்களை நீக்குவார், துன்பம் நீங்கும். உம் பாதத்தில்
நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே